நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா மும்பை தான் கிளம்பியிருக்கேன். ஸோ மும்பை ஃப்ளைட்டில் தான் போகிறேன். ஆல்ரெடி நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து போயிருக்கேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து மும்பைக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். இங்கே இது பார்த்திங்கன்னா 1 ஹவர் ட்ராவல். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் 20 மினிட்ஸில் நான் பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த டைம் ஒரு 1 ஹவர் ட்ராவலை கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நான் வீடியோ எடுத்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து தான் வந்தேன். அது ஃபுல் வீடியோவும் நம்மளால் போட முடியாது. அதனால் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ மட்டும் தான் போட்டேன். மேலே போகும்போது கீழே ரொம்ப பாறை அப்படி நம்ம வீடுகள் ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவர் ட்ராவல் பண்ணி மும்பை வந்துட்டோம். மும்பை பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சு மும்பை லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே லேண்ட் ஆச்சு. ரொம்ப அப்படியே பார்த்துவே ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு போல். ரொம்ப நேரமாக லேண்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இறங்கி கிட்டத்தட்ட போகிறதுக்கு மட்டுமே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஏர்போர்ட். மேலே கீழே பில்டிங் போட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் காட்டில் ரொம்ப பெரிய ஏர்போர்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, அப்படியே வெளியே வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி பேக் எடுத்துகிட்டு கவுண்டர்கிட்ட வந்தேன். அங்கே பார்த்தா அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் லைனில் நின்று பேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் மும்பை போகிறது என்னமோ 1 மணி நேரத்தில் போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து பேக் எடுத்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. மொத்தமாக நான் ட்ராவல் டைமும் பார்க்கும்போது 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு மும்பையிலேருந்து. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கேப் அண்ட் ஆட்டோ புக் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் சில லொக்கேஷன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லா விதமான ஃபுட்டும் அங்கே கிடைக்கிது. ஸோ பர்கர், பீஸா அங்கே எல்லாமே கிடைக்கிது. அங்கே முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நேராக மும்பை கேட்டுக்கு போயிட்டோம். மும்பை கேட்டு அந்த தாஜ் ஹோட்டல் ரெண்டுமே பக்கம் தான். ஸோ ரெண்டுமே பக்கமாக சும்மா பார்த்துட்டு அங்கே ஒரு விசிட்டை போட்டு அந்த ஆந்திவேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து தரேன்னாங்க. அங்கேயே நின்று உங்களை ஃபோட்டோ எடுத்து தரதும் வீடியோ எடுத்து தரதும் அந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்க. பட் அதுக்கெல்லாமே பே பண்ணணும். 300 rupees 400 rupees அந்த மாதிரி பே பண்ணணும். நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற புறா கூடயும் விளையாண்டுட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு நம்ம அங்கே மும்பையில் இருக்கிற ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்டு நமக்கு தெரியாத ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ 4 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக 5:30 தான் செக்இன் ஆனேன். ஃப்ளைட் கொஞ்சம் டிலே, ஏர் இண்டியா. ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான் வந்தோம். ஏர் இண்டியாவில் என்ன இதுன்னா காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தனால எங்களுக்கு ஒரு 6 மணிக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சதில் 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ காலையில் நேரத்தில் அப்படியே ஃப்ளைட் போகும்போது நைட் நேரத்தில் ஃப்ளைட் போகும்போதும் கீழே அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா பில்டிங்லேயும் லைட் எரியுது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்